அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டர் இல்லாத பட்டர் முறுக்கு. நீங்களே எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்றதை பாருங்கள். நம்ம ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு குயிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஒரு கடாயில் 1/4 கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அதை லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தோல் தீஞ்சிடக்கூடாது. இது கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். வேர்க்கடலை சூட்டில் வெடிக்கிற சத்தம் கேட்கும். அப்போ நீங்கள் ஒரு வேர்க்கடலை எடுத்து தோல் உரித்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு தோல் உறிஞ்சிரும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நம்ம வேர்க்கடலையை எடுத்து ஆற விட்டுறலாம். ஆறின வேர்க்கடலையிலேருந்து நம்ம தோலை நீக்கி ரெடியாக வச்சுக்கலாம். அடுத்தது முறுக்கு செய்கிறதுக்கு 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் நம்ம 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அந்த மாவு சூடானா போதும். இந்த மாதிரி எடுத்து பார்த்தா மாவு நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி மாவு தீஞ்சிடக்கூடாது, அதையும் பார்த்துக்கோங்க. மாவு ஆறட்டும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை ரெடி பண்ணி வச்சாச்சு. இதிலேருந்து நம்ம பீனட் பட்டர் பண்ண போகிறோம். வேர்க்கடலையை ஒரு பிளெண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைக்க அதிலேருந்து எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா கவனத்தில் வச்சுக்கோங்க. நான் இதில் ஒரு துளி தண்ணி கூட சேர்க்கல. இந்த வேர்க்கடலையை நம்ம பல்ஸ் மோடில் அரைக்க அதிலிருந்து எண்ணெய் வெளியே வர ஆரம்பிக்கும். வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டாக ஆகும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை தான் நான் சேர்க்க போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் நல்லா கிளாஸியாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ரெகுலர் பட்டர் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1/4 கப் வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் கொடுக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீனட் பட்டரில் நான் பர்பஸாகவே சால்ட் ஆட் பண்ணல. ஏன்னா நான் முறுக்கு மாவில் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் பீனட் பட்டர் செய்ய போகிறீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முறுக்கு மாவில் உப்பை கம்மி பண்ணிக்கோங்க. பீனட் பட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசி மாவும் ஆறி போயிடுச்சு. இதில் நல்லா டைட்லி பேக்ட் 1/4 கப் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை ரஃப்பாக கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அரிசி மாவு, பொட்டுக்கடலை மாவு, அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ இதை சலித்து எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு மாவை சலிக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் கோர்ஸாக ஏதாவது மாவு இருந்துச்சுன்னா முறுக்கு சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கரெக்டாக நல்லா லாங்காக நம்ம நினைக்கிற மாதிரி முறுக்கு கிடைக்காது. அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நம்ம சலித்து எடுத்துக்கிறோம். சலித்து வச்சுருக்கிற இந்த மாவில் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வெள்ளை எள்ளு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீனட் பட்டர் 1 டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நம்ம மொத்தமாக 2 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பீனட் பட்டரை முறுக்கு மாவில் நம்ம இன்கார்பரேட் பண்ணிவிட்டு அடுத்த டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இந்த கலவை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி உதிரக்கூடாது. இது 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜ். இப்போ அடுத்த டேபிள் ஸ்பூன் பட்டர் நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து மாவை பிசைய ஆரம்பிக்கலாம். ரெண்டாவது டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பிடிச்சு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஷேப் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் உடச்சி விட்டால் உதிர்ந்துருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இனிமேல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிணைய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு மாவு பிசைகிறதுக்கு நான் 1/2 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். 2 பேட்சஸாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைய போகிறேன். மாவை நல்லா ஒரு சாஃப்டான மாவாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி அப்படின்றது இங்கே 120 ml. இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்குக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை சரியாக 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த 5 மினிட்ஸில் நம்ம முறுக்குக்கான ப்ரிப்பரேஷன் வேலையெல்லாம் செஞ்சிடலாம். எண்ணெயெல்லாம் காய வச்சு ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ எனக்கு பட்டர் முறுக்கு அச்சு கிடைக்கல, அதனால நான் இந்த மாதிரி
ரவுண்டு அச்சு எடுத்துக்கிட்டேன். இதில் முறுக்கு மாவை சேர்த்துட்டு முறுக்கு பிழிஞ்சு எடுத்துடலாம். நான் இரும்பு கடாயில் முறுக்கு சுடுறேன். அதனால் நான் மீடியம் ஃப்ளேம்லேயே நான் வச்சு சுட போகிறேன். முறுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு நிறைய பபிள்ஸ் வரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் மெதுவாக செட்டில் ஆகும். இதெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆகும். நம்ம கை முறுக்கு மற்ற முறுக்கெல்லாம் செய்கிற மாதிரி தேன்குழல்லாம் செய்கிற மாதிரி அது ஷேப் ஹோல்ட் பண்ணாது. அதுதான் பட்டர் முறுக்குக்கான ஸ்பெஷாலிட்டியே. போட்ட உடனே அது சட்டுன்னு பிரிய ஆரம்பிக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் முறுக்கை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த பபிள்ஸ்லாம் செட்டில் ஆகி முறுக்கு வேகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த முறுக்கை ஃப்ளிப் பண்ணி போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா முறுக்கோட கலர் ப்ரௌன் கலர் ஆகி கொஞ்சம் கரடு முரடாக ஆகிடும். அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பேட்சஸையும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு கிருஷ்ணருக்கு நாங்கள் முறுக்கு படைச்சாச்சு. பட்டர் சேர்க்க முடியாத ஆல்டர்னேட்டிவ்க்கு தான் இந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.